பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி ட்ரீம்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளை தேவன் உங்களோட பேசுவார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்குத்தத்தின்படி நம்மளை வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 26 verse 3. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா, உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா, அநேக காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கியா? இன்றைக்கு ஏசப்பாவை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, ஏசப்பாவே நீங்கள் நம்பி இருக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார், நான் பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன். இன்றைக்கி அநேகுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு நேரம் இருக்கிற சமாதானம் எனக்கு இல்லை, ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக இருக்கிற, ஒரு நேரத்தில் துக்கமாக இருக்கிற, பலவிதமான பிரச்சனைகள். இன்றைக்கி அநேகுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானம் இல்லாத நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர், வேதனை, துக்கம். இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்க, நீங்கள் ஏசப்பா உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, ஏசப்பாவே நீங்கள் சார்ந்து இருக்கும் போது, ஏசப்பாவே நீங்கள் நம்பி இருக்கும் போது, ஏசப்பா உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்துக்காக நீங்கள் எங்கேயோ தேடி போயிருக்கீங்களா? எந்த காரியம் சேர்ந்திருந்தாலும் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிரயாசத்தை நிமித்தம் உங்கள்கிட்ட பண பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, அநேக காரியத்தை செய்தோ உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை நீங்கள் இழந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிங்க, ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்புங்க, ஏசப்பாவே உறுதியாக பற்றிக்கொள்ங்க. ஏசப்பா நான் உண்மையை நம்புகிறேன், ஏசப்பா நான் உண்மையை சார்ந்திருக்கிறேன், நான் மனுஷனை நம்பி வெக்கப்பட்டு போயிட்டேன், என் பணத்தை நம்பி நான் வெக்கப்பட்டு போயிட்டேன், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பேர் பலத்தை நம்பி நான் வெக்கப்பட்டு போகிறேன். இன்றைக்கு ஏசப்பா நான் உண்மை நம்புகிறேன்ற ஏசப்பா யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்க போகிறா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பாவே நம்பிருங்க, ஏசப்பாவே சார்ந்துருங்க. ஏசப்பா அல்லாமல் உங்களால் எந்த காரியத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசப்பா எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற ஒரு தேவன் உண்டு, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் யாரெல்லாம் ஏசப்பா உறுதியாய் பற்றி கொள்ள உங்கள் மனதில் இடம் கொடுக்குறீங்க, உங்கள் உள்ளத்தில் ஏசப்பாக்கு இடம் கொடுக்குறீங்க, அந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க. ஒருவேளை உங்கள் மனதில் சமாதானம் இல்லையா, ஏசப்பா உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, உங்கள் மனதில் சமாதானத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல எந்த காரியத்துக்கு உங்களுக்கு சமாதானம் வேணுமோ ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, அவரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளும் போது, இன்றைக்கு ஏசப்பா நீங்கள் இழந்து போயிருக்கிற சமாதானம், ஆசீர்வாதம், சுகத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடு உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், நீ வாக்கு மாறாத தேவனப்பா. ஒருவேளை இந்த நாள் வரை என் ஜனங்களே சப்பா அநேக காரியத்தில் சமாதானத்தை தேடி போய் வாழ்க்கையில் சமாதானத்தை எழுந்து போயிருக்காங்கப்பா. இன்றைக்கு யாரெல்லாம் உண்மை பற்றி கொள்கிறாங்க, யாரெல்லாம் உண்மை நம்புகிறாங்களே சப்பா, என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. இழந்து போயிருக்கிற எல்லா சமாதானத்தை ரெட்டிப்பாய் கூட்டி கொடுப்பீராகப்பா. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடு உண்மையே நம்பியிருக்கிற பூர்ண சமாதானம், பூர்ண ஆசீர்வாதம், பூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உண்டாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பியப்ப என் ஜனங்களை நீங்கள் பலப்படுத்தினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.